ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்கிறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன்றி நாங்கள் இந்த பிரதேச கண்டற்பாடு உடைய திருவயிற்றின் கன்னியாகிய சேசுடைய பிரதேசமான தரிசனத்தை எங்களுக்கு கிருபாகரியே தயாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சுரேசனுடைய பிரசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை யாரோக்கு தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை யாரோக்கு தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. திருப்பலி நிறைவேற்றி இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்றுத் தருவதற்காக நமன் திருமணம் வந்திருக்கின்ற வேதகாயர் லாரன்ஸ் பயஸ் அவர்களை அன்புடன் வரவேற்று பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் அவர்களை வரவேற்று அவருக்கு மலர்முத்தை அணிவித்து வரவேற்கின்றோம். இப்பொழுது நமது அன்னையின் திருவுருவத் தேரை வேதகளார் அவரே பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்தவர் மோடும் இருப்பாராக. ஆண்டவரே, ஆரோக்கிய அன்னை திருவுருவத்தாக்கி தேவிக்கு ஆசிர்வதி பவனிவர்களுக்கும் இரையாற்றல் செய்கிறார். உண்மை ஒளியை செய்வார். உண்மை மகத்துவமாக
ஆமென். எனது ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை தீர்க்கும் ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் அனைவருடைய ஜெபத்தை கேட்கும் ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவி அன்னையே, ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, புனித தமக்குமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களுக்காக ஜென்மபாலம் பவித்திர புனித பாரதோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவையர் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்மை தரத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களால் தூயவளென உரைக்கப்பட்ட ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரசாசின் தலையை விதித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரட்சனை ஆண்ட 16 ராஜாக்கள் கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மேலங்கி சத்திற்கும் கீழங்கி சத்திற்கு எட்டாத பிரகாசத்தினுடனே பிறந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஷ்ட பிரசாத குழந்தான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஷ்ட பிரசாதம் என்று விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம வழியிலே சகல புனிதர்களை பார்க்கிலும் அதிக சங்கோமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீர் பிறந்தவுடனே மோட்ச பிரகாரம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடைய பிறப்பை கொண்டு பரலோகத்தில் சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த மகிமுள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 3 வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணியமாயிருக்கிற புண்ணியத்தின் வழியில் முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலதற்கும் நான் முன்மாதிரியாய் நடந்த தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுடைய வினையகற்றும் தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பராபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் சகல கொள்ளும். புனிதர்களுக்கு மோட்ச முடியான தூய ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் சரேசனுடைய செம்மறி பிரியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கியருளும் உலகின் சுவாமி. பாவங்களை हेलो चेक हेलो चेक இன்று நமது இறை வசனம் 47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது.
தன் இரத்த நாணங்களால் இதய துடிப்பை கொடுத்து தன் உடனினால் தசைகளில் வளரச் செய்து குவளையும் போற்றும் கோமகனனை பொறையற மனுக்குலம் மிருந்திடவே நிறைவாக அழகிய குழந்தை இயேசுவை இவ்வுலகுக்கு தந்த தெய்வத்தாய் நம் தேவமாதா இறையேசு குடியிருந்த முதல் ஆலயம் நம் அன்னை. பெண்களில் பேறு பெற்றவர். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த ராக்கினியே, ஜெகமாலும் தயமிகு தாயே, வான்மழையும் தேன் பொழியும் உன் அருளாலே, கானகமும் கவிப்பாடும் உன் மொழியாலே, தாயெனவே உம்மிடம் வந்தோம், தயவுடன் எங்களை காப்பாய் அம்மா. வாருங்கள் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். நம் மீட்பின் வழியை நன்றியுடன் வாழ்த்திடுவோம். நாமும் அன்னையின் ஆசிருடன் நன்றாக வாழ்ந்திடுவோம். இத்திருப்பலியில் நிறைவாக பங்கு பெறுவோம். ஆமேன். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறையாயரே வருக. பலியினை செலுத்திட வருகவென்றழைத்தோம் இறையாயரே வருக. திருப்பலியினை செலுத்திட வருகவென்றழைத்தோம் இறையாயரே வருக. இறையாயரே வருக. இறையாயரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. பலியினை கண்டிட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்பலியினை கண்டிட வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வில் பொருள் பெறுவோம். மாறாயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே.
மகிழ்வுடன் பாடும் வேளையில் மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையில் மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வில் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மழையின் வழியில் தெய்வ ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தூய ஆரோக்கிய அன்னை உடைய நவநாள் 5ஆம் நாள் என்று கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் தகுதியோடு பங்கேற்க நமது பாவம் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகியால் எப்போதும் கல்யாண பக்த மரியாதை வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவராகிய கடவுளே, என்றும் கன்னியான ஆரோக்கிய அன்னையை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்ற எங்களுக்கு அவருடைய வேண்டுதல் என்றும் துணை நிற்பதால் இதனால் இடர்கள் அனைத்திலுமிருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்து உமது அமைதியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பழைய ஏற்பாட்டு நூல் இணைச்சட்டம் 28வது அதிகாரம் இறை வசனங்கள் 1-14 முடிய. கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுக்களும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்க இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடு. அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே. வலமோ இடமோ விலகி நடக்காதே. வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. போற்றிடுவே
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 3 முதல் 14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர் விட்ட அருளை பொழிந்தருளியலால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரை இடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியை நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளின் மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அன்னை மரியாள் பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர்.
அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை அவர் சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். ஆனால் செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். நமது மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். அவர்தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் என்றார். இது ஆண்டவர் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பாசமான ஆயர், நமது சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர், அருட்பணியாளராக நமது இந்த பாரம்பரிய அப்போஸ்தலிக்க தோமையாரின் விசுவாச ஆதாரத்தை கொண்ட நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் அருட்பணியாளராக தன்னை இணைத்து கொண்டவர், நமக்கு இதோ துணை ஆயராக மலர்ந்தவர், பல ஆண்டுகள் நமக்கு அரும்பணி ஆயராக ஆற்றியவர், ஏன் இடைப்பட்ட காலத்தில் நமது மறை மாவட்ட உயர்மறை மாவட்ட நிர்வாகியாக பணி செய்தவர், இன்று தருமபுரி ஆயராக அந்த மக்களுக்கு மெய்ப்பராக இருந்து மேலான காரியங்களை செய்து வருபவர். நான் அழைத்தது 8ஆம் தேதி அன்னையினுடைய பிறப்பு நாளை அவரோடு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று. ஆனால் அவருக்கு இருந்த ஒரே நாள் இந்த திங்கட்கிழமை மட்டுமே. திங்கட்கிழமை நமக்கு ஓய்வு நாள். மாலையிலே திருப்பலி கூட இருக்காது. அவர் உரைத்த ஒரு வார்த்தையினால் திங்கட்கிழமை கண்டிப்பாக வருகிறேன். நமக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் நான் அதனை நமக்கு வழிபாடு நாளாக எடுத்துக்கொண்டேன். நீங்களும் இதோ நமது வழக்கத்திற்கு மாறாக சில 100 பேர் வந்திருக்கிறீர்கள். ஓய்வு நாளை மறந்து எனக்கு தெரியும் என்று சில 100 பேர் வேளாங்கண்ணி பெசன் நகர், சில 100 பேர் விடுமுறை நாளாக இருப்பதால் அங்கே தஞ்சாவூர் வேளாங்கண்ணிக்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் இங்கேயும் அன்னையை நினைத்து இந்த ஓய்வு நாளிலே, திருப்பலியே இல்லாத நாளிலே மாலையிலே சில 100 பேர் வந்து ஆலயத்தை நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். நமது பாசமான ஆயர் சொன்னபடியே அவருக்கு தொண்டை குரல் ஏதோ தடைபட்டிருந்தாலும் சொன்னபடியே அவர் தர்மபுரியிலிருந்து வந்துவிட்டார். ஆனால் முயற்சி செய்தும் குரல் சற்று தடையாக இருக்கிறது. எனவேதான் நன்றாக பாடக்கூடியவர், மிக உயர்ந்த கருத்துக்களை தனது மறையுரையிலே சிந்தனையாக நமக்கு வழங்குபவர் என்று என்னை அவருடைய குரல் தடைபட்டிருப்பதால், அந்த உங்களுக்கு தொண்டை கட்டிச்சுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுபோல தடைபட்டிருப்பதால் அவருக்காக நான் இன்று அருள் சிந்தனையை அருள் வாக்காக வழங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, அவருடைய பாச உணர்வை நாம் நோக்குவோம். ஏதோ அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட ஏதோ இங்கிருந்து வரவில்லை, தர்மபுரியிலிருந்து 4 மணி நேரம் பயணம், சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் வந்து நம்மோடு, நமது மறை மாவட்டத்தை சார்ந்தவர் என்ற அந்த ஒரு பாச உணர்வோடு வந்திருக்கின்ற பேராயருக்கு உங்கள் அனைவர் பெயரால் நான் சிறந்த ஆழ்த்தி நன்றியை தெரிவித்து நமது பாச உணர்வுகளையும் நமது ஜபங்களையும் நமது நன்றியின் வெளிச்சங்களையும் இந்த நேரத்தில் சமர்ப்பணம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களை, இன்று அன்னையினுடைய அந்த அருமையான பாடல், அவருடைய இறைவன் தந்த ஆசிரை பற்றி சிந்தனை. நேற்று அன்னையினுடைய தாழ்ச்சி, இன்று அன்னையினுடைய அந்த புகழ்ச்சி. அதை அவரே என் ஆன்மா இறைவனை ஏற்றி போற்றுகிறது என்று சிந்தனையாக வழங்குகிறார். நேற்று அருமையான சிந்தனை. அதற்கு முன்பாக 7 நாட்கள் நீங்கள் ஆயிரக்கணக்கிலே தியானத்திலே பங்கேற்றீர்கள். நமது ரட்சவை சபை குருக்களார் 3 பேர் உங்களுக்கு அருமையான சிந்தனைகளை வழங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றும் நான் சிறந்த சிந்தனையை
உங்களுக்கு அன்னையின் புகழ்ச்சி மாலையாக வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னால் முயன்றவரை நான் முயற்சித்து பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய புகழ்ச்சி, நேற்று அன்னையினுடைய தாழ்ச்சி, அடிமை என்று சொன்னார். தாயினுடைய தாக்கும் தனையனுக்கு இருக்கும். தனையன் தன்னை அடிமை என்று சொல்வதற்கு முன்பாகவே தாய் சொல்லிவிட்டார். வானதூதர் வந்து வாக்குறுதி வழங்கிய போது இதோ உமது அடிமை என்று சொன்னார். அது அவருடைய தாழ்ச்சி. அதை போலவே இன்றைய புகழ்ச்சி பாடலிலே தனது அடிமைக்கு ஆண்டவர் கடைக்கண் நோக்கி கிருபை செய்தார். மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். தனது மகனை ஈண்டெடுப்பதற்கு முன்பாக கருவறையிலே சுமக்க ஆசி பெற்ற வேளையிலும் இதோ உமது அடிமை என்று சொன்னவர், இதோ அந்த பேற்றை கண்டடைந்த பின்னர் உதவிக்கரம் நீட்ட மூத்த வயதினர் எலிசபெத்தை நாடி சென்ற வேளையிலே அவரை சந்தித்த போது அன்னை சொல்லுகின்ற வார்த்தை, அவர் இறைவனிடம் மட்டுமா அடிமை என்று சொன்னார். இதோ இந்த அன்பான எலிசபெத் அம்மாளுக்கும் தன்னை அடிமை, இறைவனுடைய அடிமை, ஆண்டவருடைய அடிமை நான், உமது திருவுளப்படி ஆகட்டும் என்று சொன்னவர் மீண்டும் தனது புகழ்ச்சிக்கு, இந்த உயர்வுக்கு பெண்களிலே பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் உரைத்த போது அந்த அடிமைக்கு அவர் கடைக்கண் காட்டினார். இறைவன் என்று தன்னை மீண்டும் அடிமையாக அடையாளம் காட்டுகின்ற அவருடைய தாழ்ச்சி, அதுதான் அவருடைய புகழ்ச்சியின் அந்த ஆதாரம். தனையன் தாயினுடைய அந்த தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், இதோ நமது பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொன்னது போல தன்னை அடிமையாக அடையாளம் காட்டுகிறார். தனது இரவுணவின் பொழுது கடைநிலை அடியார், மூன்றாவது நிலை வேலையால், உள்ளே இல்லத்தினுள்ளே வர தகுதியற்ற வெளிப்புறம் மட்டுமே வேலை செய்கின்ற எஜமானர் உள்ளே வரும்போது பாதங்களை கழுவுகின்ற அந்த கடைநிலை மூன்றாம் நிலை பணியாளராக பாதங்களை கழுவி அடிமை என்று காட்டுகிறார் ஆண்டவர் இயேசு என்று நாம் நேற்று சிந்தித்தோம். அதை போலவே உரிமையற்றவராக இதோ 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசப்பட்டார் அடிமைகளை போன்று. இறுதியாக நிரந்தர அடிமைகள் தங்களது செவிகளின் அந்த வெளிப்புறம் காதிலே ஓட்டையிட்டுக் கொள்வது போல, மரத்தில் வைத்து ஓட்டையிடுவது போல அவர் சிலுவையிலே ஓட்டையிட்டு தன்னை நமக்காக அடிமையாக்கினார் என்ற அந்த சிந்தனை, அன்னையின் தாழ்ச்சி, அவர் தனையனுக்கு தந்த தாழ்ச்சி, அதுவே இறைவனின் அடிமையாக இறை பிள்ளை தன்னை இதோ இந்த மானிடத்திற்கு மண்ணுலகிற்கு அடையாளம் காட்டினார் என்று நாம் சிந்தித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சி, அடிமை என்று வரும்போது ஏன் இவர்கள் அடிமையாக வேண்டும், அதிலே அவர்களுக்கு வந்த அந்த புகழ்ச்சி. எனவே அன்னையை பின்பற்றி நமக்கு தாழ்ச்சி, அதனால் நாம் அடைகின்ற அந்த எழுச்சி, அதனால் பெறுகின்ற புகழ்ச்சி, இதை பற்றி சில நிமிடங்கள் நாம் சிந்திப்போம். ஆதியிலே ஆதியும் அந்தமுமில்லா அருட்பெரும் சோதி, சோதி முடி மடி முடி தரித்த சொற்கடந்த சுந்தரம், அணுவை துளைத்து 7 கடலை புகுத்திய ஆண்டவர் படைத்தார், படைப்பெல்லாம் மனுவுக்கார், மனுவை படைத்தார் தன்னை வணங்கு. எவ்வாறு படைத்தார்? அந்த எபிரேய சொல் சொல்லுகிறது பராக். அந்த எபிரே சொல் ஆண்டவர் ஒரு வார்த்தையினால் இந்த உலகை அனைத்தும் உருவாக்கிய போது அந்த உருவாக்குதல், அந்த தொடர்ச்சி ஆசீர்வாதம். ஆண்டவர் படைப்பதே ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு கிருபை. அந்த அடையாளம் தருகிறார் நமக்கு, அதனால் ஆனந்தம் தருகிறார். இதோ உலகிற்கு அடையாளம் தருகிறார் ஒன்றுமில்லாமையிலிருந்து. அதுதான் பராக். ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கி அடையாளம் தந்து ஆசி தருகின்ற இறைவனுடைய செயல். அது எபிரேய சொல்லிலே ஒரே மொழி பராக். இந்த அண்ட சராசரங்கள் உருவாக்கி ஜீவராசிகளை படைத்த பொழுது இதோ மீண்டும் பராக் என்ன சொல்லுகிறது? அவர் விலங்கினங்களை, தாவரங்களை மற்றும் பறவை இனங்களை, கடல்வாழ் மீனினங்களை அவர் படைத்தார் என்று சொல்லும் போது அவற்றுக்கெல்லாம் அடையாளம் தந்து பராக் அவர் அவர்களுக்கு வாழ்வு தருகிறார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக மனிதனை சிகரமாக படைத்த போதும்
அதற்கும் பயன்படுகின்ற வார்த்தை பராக். என்னவென்றால் மனிதனுக்கு அடையாளம் தந்து அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கை முறையை நியமித்தார். இறை சாயலாக மனிதன் படைத்தார், படைப்பெல்லாம் மனுவுக்காக என்றால் மனுவை படைத்தார் தன்னை வணங்க என்றால் அது ஒரு வகையிலே இறைவனுடைய திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றி இறைவனுக்காக வாழ்ந்து இறை சாயலாக உருவாக்கப்பட்டவன் இறை பிள்ளையாக திகழ்ந்து என்னாலும் அவரோடு நித்திய வாழ்விலே பேரின்ப வாழ்விலே மகிழ்ந்திருக்க அந்த இறைவன் தந்த அடையாளம், இறைவன் தந்த திட்டம் மானிடத்திற்கு மனிதனுக்கு அவனுக்கு மட்டும் ஆதாம் ஏவாள் என்று உருவாக்கிய இவர்களுக்கு மட்டும் இறைவன் தந்த அடையாளமும் அந்த வாழ்வும் அந்த அழைப்பும் அதனால் வருகின்ற நிறைவும் நிறை வாழ்விலே பங்கேற்பும் அது ஆசீர்வாதமா. அதுதான் ஆசீர்வாதம். இறைவன் அடையாளம் தருவது, இறைவன் அதற்கு சக்தி தருவது, ஆனந்த மகிழ்ச்சி தருவது, வாழ்க்கையில் நீ இயங்கி அந்த கடமைகளை நிறைவேற்றும் போது இறைவன் தந்த அடையாளம், இறைவன் தருகின்ற பணி, இறைவன் தருகின்ற கடமை, இறைவன் உனக்கு தன்மையா உன்னுடைய நேச்சர் என்று இறைவன் தந்து நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உருவாக்கி அந்த பணியை நீ உலகிலே செய்யும் பொழுது அதனால் பெறுகின்ற நிலை இவை அனைத்திற்கும் இதோ விவிலிய ஆசிரியர்கள் பயன்படுத்துகின்ற ஆசி தருகின்ற வார்த்தை பராக். மனிதனுக்கு சாயலாக படைத்து அவனுக்கு ஆசி தந்து ஆவியை ஊதி தனது தன்மையை தந்து நீ நிறை வாழ்வையும் என்னோடு ஜீவாத்மா நீ பரமாத்மாவாக அடைந்து கொள் என்று இந்த ஒரு பணியை தந்து தனது திருவுளத்தை நிறைவேற்ற அதனால் ஆசி பெற்று அமைதியோடு ஆனந்தத்தோடு சிங்காரவனத்திலே என்னாலும் சிறப்புற்றிருக்க இறைவன் தந்த ஆசி பராக். ஆனால் மனிதனுக்கு தாட்சியா வருகிறது. உண்மையிலே அவன் அடிமை. படைப்பு என்பது படைத்தவனுக்கு அடிமை, இவன் அடிமை. ஆனால் இறைவன் தந்தது சாயல். அவர் தர நினைத்தது பிள்ளையினுடைய அந்த மாண்பு, அவருடைய நித்திய வாழ்விலை பங்கேற்க அந்த அழைப்பு, அவர் தந்த வாக்குறுதி, அதனால் வருகின்ற வரங்கள் அனைத்தையும் ஆணவத்தால் இணைந்தான், ஆணவத்தால் இழந்தான். கடவுளை போல இருக்க வேண்டும் தூஸ். இவன் மனிதனால் கடவுளை போல மாற முடியுமா? சாத்தான் தீயவன் வந்து படைப்பை சிதைக்கிறான். படைத்த தெய்வத்தின் பராக் ஆசி தந்த தெய்வத்தினுடைய அந்த சிறப்பு ஆசிரை இந்த தீயவன், தீய சக்தி சாத்தான் என்று சொல்லப்படுபவன் சிதைக்கிறான். படைப்பு அதனால் நொறுங்கவில்லை. ஆனால் பாதகன் மனிதன், அந்த ஆதாம் ஏவாள் அவர்கள் நொறுங்கி விட்டார், அனைத்தையும் இழந்து விட்டார், பாவத்திலே விழுந்து விட்டார், பரிதாபமாக சாவையும் தழுவிக்கொண்டார். துயரம், வேதனை, கண்ணீர், வியர்வை, உழைப்பு, வேதனை, உறவிலே விரிசல், ஒருவர் மீது ஒருவர் இதோ ஆக்கிரமிப்பு கொண்ட, அதிகாரம் கொண்ட, போதை கொண்ட, சுயநலம் கொண்ட அந்த உறவுகளின் விரிசல். இதுதான் பாவத்தின் சம்பளம். இறுதியிலே அதனுடைய விளைவு சாம். பராக் போய்விட்டது, ஆசி போய்விட்டது. இனி அவர்களுக்கு சாம். சாம் அதனுடைய அந்த துவக்கம் வாழ்க்கையிலே துயரம், உறவிலே துயரம், உடல் நலத்திலே துயரம், வாழ்வின் இயக்கத்திலே துயரம், அனைத்திலும் துயரம், துயரம், துயரம். துயரமே இல்லாத சிங்கார வனத்திலே ஆனந்தத்தோடு வாழ்ந்த அருமை மனிதனுக்கு, இறை பிள்ளைக்கு, இறை சாயலுக்கு வந்த கதியை பாருங்கள். ஆணவத்தான் தாட்சியை மறந்து அடையாளத்தை துறந்து சாதாரண தூசு மனிதன் அந்த தூசிலிருந்து இறைவன் உருவாக்கினார் என்பதை, தனது அடையாளத்தை மறைந்து இறைவன் தந்த பராக் ஆசை, அதனால் அனைத்தையும் நான் அடைந்திருக்கிறேன் என்பதை மறந்த காரணத்தினால், ஆணவத்தினால் விழுந்து விட்டான் மனிதன். பாவத்திலே என்ன என்ன வேதனை. சமுதாயம் இயங்க முடிகிறதா சந்தோஷத்திலே? இந்த உறவுகள் இதோ உயர்வை தருகிறதா? விரிசலைத்தானே, வேதனையைத்தானே, கண்ணீரைத்தானே. அன்புக்குரியவர்களே, இதோ மெக்காரியாஸ், நமது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. அந்த பராக் என்பதனுடைய கிரேக்க மொழி மக்காரியாஸ். ஆண்டவர் சொல்லுகிறார், பேறு பெற்றவன், ஆசி பெற்றவன். அதற்கு அன்னை வாழ்ந்து காட்டிய பாதை அடிமை பாதை. இதோ உமது அடிமை, இதோ உன்னுடைய அடையாளம், படைத்தவன்.
நீ ஒரு படைப்பு தூசு. அந்த படைத்தவருடைய திட்டத்தை அதுதான் உனது அடையாளம். அவர் உனக்கு ஆனந்தமாக ஆசிரியராக தந்தார், உனக்கு இறை சாயல். ஆனால் உண்மையிலேயே படைப்பு என்ற நிலையிலே அவரிடம் உயிரை வாங்கிய நீ, அவரிடம் உடலை வாங்கிய நீ, அவரிடம் அடையாளத்தை பெற்ற நீ, அவரிடம் ஆசையாக அனைத்தையும் பெற்றுக் கொள்கின்ற இயக்கத்தையும் உறவுகளையும் உயர்வுகளையும் வாழ்க்கையினுடைய சாதனைகளையும் சரித்திரங்களையும் பெற்றுக் கொள்கின்ற நீ இறுதியிலே ஒரு தூஸ். அந்த மண்ணிலிருந்து உன்னை உருவாக்கின மண்ணுக்கு திரும்புகின்ற தூஸ். ஆனால் உயர்வை தருவது ஆண்டவருடைய ஆசை, ஆண்டவருடைய அடிமைதான் நீ. ஆனால் பிள்ளையாக உன்னை ஏற்றுக்கொள்வது அவர் தருகின்ற ஆசை. அதுதான் உனது அடையாளம். மகிழ்ந்திருக்க, நல் சுகத்திலே மகிழ்ந்திருக்க, நல்ல ஒரு வாழ்விலே, உறவிலே, ஆனந்தத்திலே, பகிர்விலே அந்த தெய்வத்தை போன்று இணைந்து மூவொரு கடவுள் தந்தை மகன் தூய ஆவி என்று இணைந்து உண்மை நிறைவிலே, பகிர்விலே, மகிழ்விலே இருப்பது போல ஆனந்தத்திலே அப்போல வாழத்தானே உன்னை படைத்தார். அதுக்காகத்தானே உன்னை இணைச்சுக்கிட்டார். ஆனா ஆணவத்தினுடைய கெதியை பாருங்கள். ஆதாமையவால் இழந்த அந்த அருள் வாழ்வை பாருங்கள். எல்லாம் முடிந்தது. ஆனால் ஆண்டவர் விடவில்லை. இதிலே தனையன் தன்னை அடிமை என்று சொன்னார். அடிமையாக அவர் பாதம் கழுவி காட்டினார். சிலுவையிலே அறைந்து அடிமை என்று விளக்கினார். ஆனால் அதனுடைய ஆதாரம் அதற்கு முன்பு தாய். இந்த தனையனுக்கு தனது வாழ்வை மனிதன் என்ற முறையிலே இயேசு தெய்வத்திற்கு 30 வருடங்கள் அவரை வளர்த்தார் என்றார். கருவறையிலே சுமந்து தாலாட்டு பாடி ஈன்றெடுத்த வேளையிலே அமுது ஊட்டி அன்பையெல்லாம் கொட்டி இதோ அரவணைத்து காத்த அந்த நேசத்தாய் எத்தனை எத்தனை உயர்வு பண்புகளை, உத்தம பண்புகளை தனது மாநிலனாக வந்துவிட்ட அந்த தெய்வ குழந்தைக்கு, தனது பாலனுக்கு, தனது சிறுவனுக்கு, தான் என்றெடுத்த மகனுக்கு, அந்த இறை மகனுக்கு, தெய்வ மகனுக்கு அவர் தனது பண்புகளா ஒரு மனிதனுக்கு வருகின்ற பெரிய தாக்கம் தாயிடம் இருந்து, பிறகுதான் தந்தையிடம் இருந்து. தாயிலே கருவறையிலே உருவாகிய அந்த உன்னதமான மனிதன் தாயிடம் இருந்துதான் பல்வேறு தாக்கங்களை பெற்றுக் கொள்கிறான். எனவே இந்த தாய் அடிமை என்று சொன்ன காரணத்தினால் இறை அடிமையாக இறை திருவுளம் நிறைவேற்றி அனைத்தும் ஆசிரம் தனது பராக் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆசிர் இறைவன் திரு கரங்களால் திரு உலத்தின்படி நடந்து காட்டுவதால் வருவது என்பதை அந்த தனையனுக்கு, தனது மகனுக்கு, இறை பிள்ளையாக இருந்தவர் தனது மகனாக மாறிவிட்ட வேளையிலே அன்றாடம் தனது வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். அவர் நான் உமது அடிமை என்று தெய்வத்திற்கு சொன்னார். எலிசபெத் அம்மாளிடம் இந்த அடிமைக்கு கண்ணோக்கி கருணை காட்டினார், உயர்வை தந்தார் என்று சொன்னார். அதனையே தனது வாழ்வாக்கி தனது மகனுக்கு அன்றாடம் 30 வருடங்கள் அந்த இறை மகளுக்கு மானித்த மகனாக வந்த வேளையிலே அவரை இதோ உருவாக்கி உலகிலே ஈன்றெடுத்து வளர்த்து வாழ்வு தருகின்ற பணியை தெய்வத்திற்கே, தெய்வ திருமகனுக்கு அந்த இறைவன் தந்தார் என்றார். ஒவ்வொரு நாளும் கருத்தாய் அந்த மகனை பக்தியிலே, இந்த நல்ல பண்புகளிலே, தாழ்ச்சி பண்பிலே வளர்த்தார். அது இறைவனுக்கு, இறை திருவுளத்திற்கு மட்டும் வெற்றி அல்ல, அந்த தெய்வத்தாய் வளர்த்து அந்த பணிக்கும் வெற்றி. ஆண்டவர் தன்னை அடிமையாக்கினார் என்றால், இதோ பாதம் கழுவினார் என்றால், 30 வெள்ளிக்காசுக்கும் விலை போனார் என்றால், சிலுவையிலே தன்னை அறைந்து கொண்டார் என்றால், நாம் எல்லாம் மீட்பு பெற, வாழ்வு பெற தன்னையே இவ்வாறு அடிமையாக கையளித்தார் என்றால், புனித பவுலடியார் சொன்னது போல சிலுவை மட்டும் அடிமையாக்கினார் என்று அவர் சொல்வது போல அடிமையாக்கினார் என்றால், முதலிலே தன்னை அடிமையாக்கியது, இறைவனுடைய அடிமையாக்கியது அந்த தெய்வத்தாய் தானே. மகனுக்கு வாழ்ந்து காட்டிய அந்த தெய்வத்தாய் என்று நோக்குகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆதாம் ஏவா நம்மை சீரழித்தார். இதோ நமது பவுலடியார் அந்த திருமகனை ஆதாம் என்றோம். இங்கே உறவு மாறுபடுகிறது, அவர்கள் கணவன் மனைவி. ஆனால் இங்கு தாய் தனையன். இதோ ஒரு பெண்ணால் வீழ்ச்சி வந்தது, இதோ மறு பெண்ணால், இறை பெண்ணால், தெய்வத்தாயால் நமக்கு வாழ்வு வந்தது. ஈன்றெடுத்தார் திருமகனை, அவரே புதிய ஏவான். இவர்கள் இறை அடிமைகள், ஆனால் மறந்து போனார்கள். ஆணவத்தால் கடவுளுக்கு நிகராக, கடவுளை போன்று இருக்க ஆணவம், சுயநலம், இதுதான் மானிடத்தின் வீழ்ச்சி. இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் போது அன்புக்குரியவர்களே, ஆதாம் ஏவாள் என்று ஆண்டவர் இயேசுவும் தெய்வத்தாயும் இதோ உயர்வு பெறுகிறார். மக்காரியாஸ், மக்காரியாஸ் என்றால் அந்த பராக் என்ற வார்த்தையினுடைய
கிரேக்க பதம் ஆசிர். எவ்வாறு ஆசிர் வரும்? இறைவனுடைய அடிமையாக. நீ அடிமை, அதுதான் உனது அடையாளம். ஆண்டவர் உயிரை தந்தார், ஆண்டவர் உடலை தந்தார், ஆண்டவர் வாழ்வை தந்தார், ஆண்டவர் இயக்கத்தை தந்தார். இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் இதோ வழிப்பயணம் செய்வதும் இந்த நிறைவை நோக்கி நமது பாதை அமைப்பதும் அனைத்துமே ஆண்டவரா. அவர் தந்த ஆவியினார். ஆவியை ஊதினார் ஆதி மனிதனுக்கு, ஆதாம் யாவாளுக்கு. ஆனால் துறந்தார்கள், சாவிலே வீழ்ந்தார்கள். இறை ஆவியை இழந்த காரணத்தினால் இந்த நித்திய வாழ்வையும் இழந்தார். ஆனால் ஆவியின் அந்த வல்லமையால் தனது கருவறையிலே இறைவனையை சுமந்த அந்த தெய்வத்தாய் அந்த ஆவியின் ஊற்றாக அருமை மகனை சிலுவையிலே தந்தார். அவர் தந்த அந்த ஆவியின் வெளிச்சத்தால், சக்தியினால் நாம் அடையாளம் பெறுகிறோம், ஆட்சி பெறுகிறோம். மக்காரியோஸ், பேறு பெற்றவர்களை என்று ஆண்டவர் அழைத்து தன்னுடைய தாய் தனக்கு என்ன பண்புகளை எல்லாம் ஒரு இறை பிள்ளையின் பண்புகளாக காட்டினாரோ, எளிய மனத்தோர், பேறு பெற்றோர், சமாதானம் செய்வோர், துயரை தாங்கிக் கொள்வோர் என்று பேறு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள், இறை பிள்ளைகளின் தன்மை, அதுதான் நமது வாழ்வின் பயணம். அதுதான் நாம் வாழ வேண்டிய முறை, அதுதான் நாம் வாழ வேண்டிய நெறி. 10 கற்பனைகள் என்று எதிர்மறையாக இருந்தால், இல்லை இல்லை, அது ஆசிர் உனக்கு என்று மலைப்பொழிவிலே ஆசிரியராக சொல்லி, அதை போலவே லூக்காஸ் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்திலே ஆசிரியராக சொல்லி, மக்கரையா ஆசி பெற்றவர்களே, ஆண்டவருடைய அடிமையாக, அடிமை அல்ல, அந்த வார்த்தையை அன்னை பயன்படுத்தினார், அருமை திருமகனார் பயன்படுத்தினார். உனக்கும் வெட்கமா? இல்லை, சொல்லுவது முக்கியமல்ல, அவர்களைப் போல வாழ்ந்து காட்டுவது. இறை திருவுளத்தை இறுதி வரை, இறுதி மூச்சு வரை அந்த தெய்வத்தாய் தனது திருமகனை, ஒரே மகனை சிலுவையிலே ஏற்றிய போதும் அன்று சொன்னவர், வானவர் வந்து வாழ்த்துறை வழங்கிய போது சொன்னவர், இந்த நேரத்திலும் இதோ உமது அடிமை என்று சொன்னார், சிலுவை நேரத்திலே. எனவேதான் சிறப்பு பெற்று இன்று உலகனைத்தின் தாயாக உயர்ந்து நிற்கின்றார். அவருடைய புகழ்ச்சி ஆண்டவர் கடைக்கண் நோக்கினார். ஆனால் செல்வந்தரை, எளியவரை நிரப்புவார், ஏழைகளை ஆசீர்வதிப்பார். ஏழைகளே பேறு பெற்றவர்கள் என்றுதான் இயேசு சொன்னார், எளிய மனத்தோரே பேறு பெற்றவர்கள் என்று சொன்னார். இதோ போதை கொண்டவர்களே, அதிகார போதை கொண்டவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார் இயேசு தெய்வம் சொன்னார். எளிய மனத்தோரை, துயரை தாங்கிக் கொள்வோர்களை, தூய உள்ளத்தோரை, சமாதானம் செய்வோரை, ஆசி பெற்றவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னவர், அகம்பாவம் கொண்டவர்களே, ஆணவம் கொண்டவர்களே, வெள்ளை அடிக்கப்பட்ட கள்ளர்களே, விரியன் பாம்பு குட்டிகளை, உங்களுக்கு ஐயோ கேடு, சுயநலத்திலே, அதிகார போதையிலே நீங்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைத்தன்மையை விட்டு, இறை சாயலை விட்டு, அந்த பழைய ஆதாமியவார் சிங்காரமணத்திலே ஆணவம் கொண்டு இதோ அழிந்து போனது போல அழிந்து போவீர்கள் ஐயோ கேடு என்று சொன்னார். ஆனால் இறை பிள்ளைகளாக வாழ்பவர்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால், பேறு பெற்றவர்களை, ஆசீர் பெற்றவர்களை என்று சொன்னார். அதற்கெல்லாம் ஆதாரம், அதற்கு தகுதியாக வாழ்ந்து காட்டிய நமது இயேசு தெய்வம் மனிதனா? அதை விட அவருடைய தாய் 100க்கு 100. இயேசு தெய்வம் இறைவன் என்றால் இவர் 100க்கு 100 நம்மை போன்ற மனிதர் தானே, ஒரு சாதாரண பெண்மணி தானே. ஆனால் பாவமே இல்லாமல் வாழ்ந்து இறை திருவுளத்தை நிறைவேற்றி அடிமை அடிமை என்று சொல்லி நமக்கெல்லாம் செருக்கு கூடாது, அகந்தை கூடாது, ஆணவம் கூடாது, அழித்து விடுவார் ஆண்டவர். ஆனால் தாழ்மை நிலை உள்ளவர்கள், எளிய மனம் உள்ளவர்கள், ஏழை மனம் கொண்டவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள், இறைவன் நம்பி வாழ்பவர்கள், இவர்களுக்கு உயர்வுண்டு என்று பாடலிலே வாழ்ந்து காட்டிய, பாடி காட்டிய அந்த அன்னை தனது வாழ்விலும் வாழ்ந்து காட்டினார். இன்று நமக்கு பாடமாகிறார், நம்மை அந்த வாழ்வுக்கு அழைக்கிறார். ஆசி பெற வேண்டுமா? அன்னையிடமிருந்து ஆசி பெற வேண்டுமா? அவரது திருமகனிடமிருந்து ஆசி பெற வேண்டுமா? இறை தந்தையிடமிருந்து ஆசி பெற வேண்டுமா? அந்த அற்புத ஆவியானவரின் ஆசி பெற வேண்டுமா? உன்னை தாழ்த்து, இறை பிள்ளையாக தாழ்த்து, இறைவனை நம்பி வாழ்ந்து காட்டு, இறை திருவுளத்தை நிறைவேற்று. ஆண்டவர் இயேசு அன்று வாழ்ந்து காட்டிய பாதையிலே, அவர் சொன்ன மொழிகளிலே உனது வாழ்க்கை பயணத்தை அமைத்துக்கொள். அன்னை சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னதெல்லாம் செய்யுங்க, நீ வாழ்வு பெற. உனது இந்த நீரெல்லாம் திராட்சை ரசமா, உனது வாழ்விலே வசந்தங்கள் என்னாலும் பெருக, ஆசீர்வடைய, குறையின்றி வாழ். இது ஆசீர்வாதம்னா ஒரு அருமையான வாழ்வு, இந்த உலகத்திலே நல்ல வாழ்வு, அதை கடந்து இந்த மனித வாழ்வு, அதனை கடந்து இறை வாழ்வு, ஆன்மீக வாழ்வு, இவற்றிலெல்லாம் ஆனந்தமாக இருப்பது தானே ஆசீர்வாதம்.
அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் சொன்னதெல்லாம் செய்யுங்கன்னு தன்னுடைய பிள்ளையை அடையாளம் காட்டினார். அந்த பிள்ளை நமக்கு இப்படித்தான் வாழணும்னு சொல்லி வச்சிருக்கிறார். எனவே அன்னையை போற்றும் போது, அவரை இறை அடிமை என்று வாழ்த்தும் போது, அதனை கடந்து புகழ்ச்சி பெற்ற அந்த தெய்வத்தாயை உலகத்தவருக்கெல்லாம் அன்னை, அந்த உன்னத தெய்வத்தின் அன்னை என்று புகழ்ச்சி கீதம் பாடும்போது, அவருடைய வாழ்க்கை பாதை, அந்த தெய்வத்தாயின் வாழ்க்கை பாதையை சற்றாவது இறைவனை நம்பி வாழ்கின்ற இறை பிள்ளையாக, இறை சாயலாக படைக்கப்பட்டவர்கள், இறை பிள்ளையாக ஆசி பெற்றவர்கள் திருமுழுக்கில கொஞ்சமாவது அவரை போல வாழ்ந்து காட்டுவோம். அதற்குத்தான் அவருடைய பிறந்த நாளை நாம் பொருத்தமாக கொண்டாடும் ஒரு வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆம், இந்த சிந்தனையோடு நாம் நமது தேவைகளுக்காக ஜெபிப்போம். அனைவரும் விசுவாசிகள் மன்றாட்டிலே கலந்து கொள்ள எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது தொடங்கி இருக்கும் பொதுவான சமூக வழிபாட்டில் நாம் ஒவ்வொருவரும் நம் தனித்தனி தேவைகளை மட்டுமல்ல, மக்கள் அனைவருக்காகவும் நம் பெருமான் கிறிஸ்துவிடம் இறந்து மன்றாடும். விசுவாசிகள் மன்றாட்டு. பரம்பொருளே இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் இவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து திருச்சபையை கட்டி எழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்டருளும். பாசத்தின் ஊற்றாக இறைவா, எங்கள் பெற்றோரை ஆசீர்வதித்தள்ளும். அவர்கள் எங்களை புரிந்து கொள்ளவும் நாங்கள் நல்ல பிள்ளைகளாக அவர்களுக்கு உதவி புரியுள்ளும். கீழ்ப்படியவும் வரமருளும். நாங்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்வில் முன்னேற்றம் அடைய தேவையான வரங்களை அளிக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இவ்வுலகில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், முதியவர்கள், நோயாளிகள் இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே துணியாக இருந்து தேவையான உதவிகளை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை கொடுத்து வழிநடத்துமாறு புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளின் ஊற்றாகிய இறைவா, இன்று ஆசிரியர் தின நாளை கொண்டாடும் நாம் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்று முழக்கமிட்ட போதிலும் எண்ணற்ற மாணவர்கள் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி கிடக்கின்றனர். மூட பழக்க வழக்கங்கள் அவர்களை விட்டு போவதில்லை. இவை அறவே அகற்றிட எங்கள் ஆசிரியர்களுக்கு துணிவும் உடல் சுகமும் தேவையான ஆற்றலும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் ஊற்றாகிய இறைவா, உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார்கள் என்று இறை இயேசு கூறிய வார்த்தையின்படி இதயம் இணைந்து சொந்த பந்த உறவுகள் பிரிந்திட, என் நாட்டு மக்களும் உம்மை சொந்தம் கொண்டாடிட, வாழ்வெல்லாம் அவர் பதம் பணிந்திட, வாடிய உள்ளம் மகிழ்ந்திட, கலங்கரை விளக்காக, உலகிற்கு உப்பாக, உண்மைக்கு சான்றாக திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்து கொண்டிருக்கும் மேன்மிகு ஆயர் முனைவர் லாரன்ஸ் பயஸ் ஆண்டகை அவர்களுக்கு மக்களை இறைவழி நடத்த தேவையான உடல் உள்ள நலன்களையும் ஆற்றலையும் அளிக்கும்படி புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவே, இதோ எங்கள் வேண்டுதல்களெல்லாம் கனிவுடன் செவி சாய்த்து நாங்கள் இறந்து கேட்கும் வரங்களை அளித்தருள உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி தெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயருக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னை ஆரோக்கிய அன்னை வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எங்கள் மீது அருளை பொழிந்து எங்களை என்றும் உமக்கு காணிக்கை ஆக்குவதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவினில் இரட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருத்தரித்து தம் கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையிறந்து புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடி உம்மை என்றும் போற்றி புகழ்வதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவார். அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று
தம் சீடருக்கு அழைத்து கூறியதாம், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி நம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். இது விசுவாசத்தின் அறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி, இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்துள்ளோம். உயிர் தெழுவோம் என நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தவர், சிறப்பாக எமது பங்கின் பாதுகாவலர் புனித பவுலடிகளார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியாதே. ஆமென்.
கடவுளை நம் தந்தை என்று அழைக்க இயேசு கற்பித்தார். ஆகவே நாம் அனைவரும் துணிவுடன் சொல்லுவோம். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீம் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர் மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருக்குளம் கொள்வீரால் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனின் திருச்செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கிற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கிறீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது அருட்தந்தை எட்வின், நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை, ஏடா திடீர்னு தென்படுறாரு நினைக்கிறீங்களா? நமது விமலையா மகன் திருமணத்திற்காக வந்தவர் அப்படியே நம்மோடு இணைந்து கொண்டார். நமது பாசமான ஆயர் பெருந்தகையினுடைய சிறப்பு திருப்பலிக்கு நாங்கள் 3 குருக்கள் உடனிருந்து ஆசி தருகின்ற ஒரு அருள்பொழிவு நிகழ்வாக நமக்கு இது அமைந்துவிட்டது. முதற்கண் நான் நமது ஆயருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அழைத்த போதெல்லாம் வருகின்ற அந்த அருள் மனம் கொண்டவர். அதனால் நமது நன்றி நெஞ்சத்திலிருந்து நாம் காட்ட வேண்டிய கடமையை பெற்றிருக்கிறோம். சென்ற வருடம் பட்டாபிராம் அந்த ஆலய நிதிக்காக அவர்கள் வந்த பொழுது ஒரே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் 1,79,000 ரூபாய் வழங்கினீர்கள். அதை போலவே இந்த 2 வாரங்கள் நமக்கு பணி செய்த இரட்சகர் சபை குருக்களுக்கு 1,55,000 ரூபாய் வழங்கினீர்கள். நமது மண்ணிலே பிறந்து வளர்ந்து அருட்தந்தையாக பணியாற்றி துணை ஆயராக உயர்ந்து நம்மை நிர்வாகியாக நீதி வழங்கி நடத்தி இன்று எல்லையோரம் சென்று எளிய மக்களுக்கு அரும்பணி செய்கின்ற ஆயர் பெருந்தகைக்கு நம்மால் என்ற அந்த உதவி கரம் நீட்ட வேண்டும். நான் கடந்த முறை ஆடைகள் கேட்டபோது அருமையாக வழங்கினீர்கள். இந்த முறை நவம்பர் 25 அவர் நமக்கு திருப்பலி நிறைவேற்றுவார், பவுலடியார் நாள். எனவே இந்த பொழுதிலிருந்து இந்த முறை ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடை தாருங்கள், பழைய ஆடை வழங்கக்கூடாது. இப்பொழுதே ஆயரை நவம்பர் 25 நமது பாசமான ஆயர், நவம்பர் 26 இரக்கத்தின் ஆண்டு மற்றும் அன்னை தெரேசாவனுடைய இந்த பகுதியிலே ராயபுரத்திலும் எண்ணூரிலும் அவர்கள் பணி செய்கிறார்கள். எனவே அவர்களோடு இணைந்து அன்னை தெரேசா புனிதை அந்த மாபெரும் விழாவை கொண்டாட நவம்பர் 26 நமது பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் வருவார்கள். நமது இந்த பகுதி மறைவட்ட பங்குகள் 15 திருவொற்றியூர் தலைமையகம் நாம் இணைந்து அதனை கொண்டாடுவோம். மறுநாள் நமது முதன்மை குரு எம் அருள்ராஜ் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை 3வது நாள் நிறைவு செய்வார். எனவே இந்த 3 நாள் கொண்டாட்டத்தை நமது மையத்திலே, இந்த மறைவட்டத்தின் மையமாக நமது பவுலடியார் பங்கிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை ஆயர் பெருந்தகை அவர்கள் நவம்பர் 25 3 நாள் கொண்டாட்டங்களை துவக்கி வைப்பார். அப்பொழுது இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், புதிய உடைகளாக ஏழை எளிய மக்கள் அணிந்து கொள்கின்ற புடவைகள், லுங்கிகள், வேட்டிகள் மற்றும் அதை போல அந்த உடைகளை கிராமப்புற மக்களுக்காக நிறைந்த அளவு இப்பொழுதிருந்து சுசமணிக்கும் நம்ம ராஜ்குமார் இவர்களை தொடர்பு கொண்டு இப்பொழுதிருந்தே சேகரித்து வையுங்கள். நவம்பர் 25 நமது ஆயர் பெருந்தகை வரும் பொழுது ஆனந்தத்தோடும் பாச உணர்வோடும் நாம் வழங்குவோம். அதை போலவே நீங்கள் எவ்வாறு இரட்சகர் சபை குருவினருக்கும் பட்டாபிராம் பங்கு மக்களுக்கு உதவி செய்தீர்களோ அதை போலவே நவம்பர் 25 இப்போதே உங்களுக்கு நாள் குறித்து தருகிறேன். நமது ஆயர் பெருந்தகை வரும்போது
ஏழை எளிய மக்களுக்கு அதை பற்றித்தான் நமது அன்னை மற்றும் நமது தெய்வ திருமகனார் இயேசு தெய்வம் அவர்கள் ஏழை எளியவருக்கு உதவி செய்யும் அந்த பகிர்ந்து கொள்ளும் பரந்த மனதை இறைவனுடைய ஒரு பிள்ளைகளின் அடையாளமாக காட்டினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 நாம் மிக வசதியாக இந்த பட்டினத்திலே கொண்டாடுவோம். ஏழை எளிய மக்கள் கொண்டாடும் வண்ணம் ஆயர் பெருந்தகைக்கு ஒரு மாதம் முன்னதாகவே இப்பொழுதிலிருந்து நீங்கள் சேகரித்து வைத்து உங்களுடைய தியாக முயற்சியால் சேகரித்து வைத்து நவம்பர் 25 நிதி தந்து நமது மண்ணிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு பணி செய்ய சென்ற நமது ஆயர் பெருந்தகைக்கு நாம் நமது பாச உணர்வுகளையும் தாராள மனதையும் நமது நெஞ்சாழத்து அந்த நேச பண்புகளையும் நாம் காட்டுவோம். இந்த நேரத்தில் ஆயர் பெருந்தகை அழைத்த போது குரலை பார்த்தீங்க, திருப்பணியை நிறைவேற்ற முடியாது, ஆனால் நமக்கு வாக்குறுதி தந்ததற்காக நான் 8ஆம் தேதி அழைத்தால் உங்களுக்கு தெரியும், எல்லா ஆயர் பெருந்தகை முக்கியமானவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் எங்கு பார்த்தாலும் திருப்பணி இருக்கு. ஆனால் கேட்ட ஒரு வார்த்தைக்காக இந்த ஒரு நாள் அவருக்கு அந்த ஒரு நேரம் கிடைத்த போது தருமபுரியிலிருந்து வந்து நமக்கு மிக சிரமத்தில் அவர் இந்த திருப்பலை நிறைவேற்றி ஆசி தருகிறார். அந்த பாச உணர்வை நாம் சிறந்தாழ்த்தி அவருக்கு நன்றியின் காணிக்கையாக நாம் இந்நேரத்திலே சமர்ப்பணம் செய்து அதனுடைய வெளிச்சமாக வெளிப்பாடாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தி நமது நெஞ்சாழ்ந்த நன்றியை கரவொலிக்கு நாம் தெரிவிக்கிறோம். நல்லா ஜோரா கரவொலி எழுப்புனா பத்தாது. நவம்பர் 25 இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். நான் ஆயருடைய அந்த பணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திறந்தேனாப்போ ஏறக்குறைய 2.5 மாதம் முன்னே சொல்லிட்டேன். எனவே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த நவம்பர் 25 ஆயருக்கு அவர் கேட்கல, நீங்கள் நினச்சிடக்கூடாது, ஆயர் யாரிடமும் கேட்க மாட்டார். மாதா டிவி நமக்கு உருவாக்கி தந்த மாபெரும் மனிதர். இப்போ உங்களுக்கு எல்லாம் தொலைக்காட்சி இருக்குல்ல, பல வருஷமாக எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க. நம்ம கத்தோலிக்க மக்களுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இல்லை, குறைந்த காலத்திலே நமக்கு நிறைவேற்றி தந்தவர். அப்பொழுது நமது எளிய காணிக்க வழங்கினோம். இப்பொழுது அவருடைய உயர்ந்த பணிக்கு இந்த மகத்தான சாதனைகளுக்காக நாம் நமது நன்றி அதை இறைந்ததே இப்போதிலிருந்து சேகரித்து உடைகளாகவும் சேகரித்து நவம்பர் 25 நீங்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் மீண்டும் உங்கள் பெயரால் சிறந்தாழ்த்தி ஆயர் பெருந்தகைக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த வழிபாட்டை நிகழ்த்திய பாசமான அன்பிய மக்கள், பக்த சபைகள் மற்றும் நமது பாடகர் குழுவினர் ஒரு தடவை கை தட்டுறீங்களா அவங்களுக்கு? இப்பொழுது இது சிறப்பு ஆசை. ஆயர் பெருந்தகை வழங்கும் போது இது மிகவும் உயர்ந்த ஆசை. நாம் அந்த சிறப்பு ஆசிரை அன்னையினுடைய பிறப்பு விழாவின் ஒரு மகிழ்ச்சியின் அருள்பொழிவாக அடைந்து கொள்வோம். ஜெபிப்போமா. அன்புமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னை ஆரோக்கிய அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் இப்பணி உணவில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகிறோம். உமது மீட்பு எங்கள் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணரவும் உம்முடைய அருள் நிறைவால் நாங்கள் மகிமை அடையவும் செய்தருள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கிறிஸ்தரசரே வாழ்க. உமது ராஜ்யம் வருக. கிறிஸ்தவர்களின் சகாயமான சிஷ்டமரியாயே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சின்னப்பரே, நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means Miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Joachim from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV லேருந்து திரும்பியோ நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது Arpudar Yesu TV மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமாக நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த Arpudar Yesu TV வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோன்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonajoakim@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.